வணக்கம். நம்ம இன்னைக்கு குளோபலைசேஷன் பற்றி பார்க்க போகிறோம். குளோபலைசேஷன்னா என்னென்னா உலகமயமாக்குதல். ஸோ ஒவ்வொரு நாட்டையும் ஐஎம்எஃப், வேர்ல்டு பேங்க் உலகமயமாக்குதலுக்கு உள்ளே கொண்டு வர்றதுக்கு காரணம் என்னென்னு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட நாட்டோட உற்பத்தி அதிகமாகும், இதனால் வேலைவாய்ப்பு அதிகமாகும், இதனால் பாவர்ட்டி குறையும். இந்த மாதிரி காரணங்கள்லாம் சொல்லி தான் ஒவ்வொரு நாடுகளையும் உள்ளே கொண்டு வராங்க குளோபலைசேஷனுக்கு உள்ள. பட் உண்மையிலே குளோபலைசேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு எக்ஸ்டெண்டட் கேபிட்டலிசம். முதலாளித்துவத்தையே இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி உலக அளவில் பார்த்தா அதுதான் இன்னைக்கு குளோபலைசேஷனாக நடைமுறையில் இருந்துட்டு இருக்குது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். நீங்கள் இன்னைக்கு இரத்த குறைவு, அதாவது ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆர்பிசி குறைவு அப்படின்னு சொல்லி டாக்டரை போய் பார்க்க போனால் அவங்க ஃபஸ்ட்டு நமக்கு சஜஸ்ட் பண்ணுறது டேட்ஸ், பேரிச்சம்பழம். இந்த பேரிச்சம்பழம் நம்ம நாட்டில் இருந்து இயற்கையாக வளர்ந்தாதுன்னு பார்த்தா இல்லை. வெளிநாட்டுகளில் இருந்து நிறைய இறக்குமதி செய்யப்படுது. அதற்கு விலையும் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. ஆனால் நம்ம நாட்டிலேயே அயன் சக்தி அதிகமாக இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு தாவரம் கீரை வகைகள். ஆனால் அந்த கீரை வகைகளை எந்த டாக்டரும் ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணுறது இல்லை. அவங்களோட ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்னதான் இருக்குது? டேட்ஸாக இருக்குது. ஸோ நமக்கு எது தேவையோ, இங்கே எது ஈஸியாக கிடைக்குதோ அதை விட்டுக்கிட்டு நம்ம இன்னொன்று தேடி போகிறோம். அதுக்கு இந்த உலகமயமாக்குதல் கொடுத்த பேர் தான் ஸ்டேட்டஸ் சிம்பல். டேட்ஸ் வாங்கி சாப்பிட்டா அது ஒரு ஸ்டேட்டஸ், அதில் விலை கூடின டேட்ஸ் வாங்கி சாப்பிட்டா அது இன்னொரு ஸ்டேட்டஸ். அதுவே கீரை அது எல்லாரும் சாப்பிட்றது, அதனால எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் எதுவும் க்ரியேட் ஆகுறது இல்லை. அதனால நான் அதை விரும்புகிறதும் இல்லை. பெரிய பெரிய டாக்டர்ஸ், அதை எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன்ல, அதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது பெரிய பெரிய டாக்டர்ஸ் அதை நமக்கு சஜஸ்ட் பண்ணுறதும் இல்லை. ஸோ இது மூலமாக இப்போ என்ன ஆகுது? டேட்ஸ் வாங்குறோமோ கீரை வாங்குறோமோ ரெண்டுலேயுமே அயன் சத்து தான் கூடுதல். இதனால் நமக்கு என்ன ஆகுதுன்னா, நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் ஈஸியாக கிடைக்கிறத விட்டுட்டு இன்னொரு பொருளுக்கு, அதுவும் இங்கே விளையாத வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி ஆகிற அல்லது வெளிநாட்டில் கிடைக்கிற பொருளான ஒரு விஷயத்துக்கு நம்ம அடிமையாகிறோம். அதுதான் பெருசு. நம்மளோடது அவ்வளோ, நம்மளோட பொருளோட, நம்ம நாட்டில் விளையிற பொருளோட இம்பார்ட்டன்ஸு இழக்கிறோம். இது எதுக்காக இப்படி செய்யப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, பியூர்லி மணி மோட்டிவ் தான். இந்த குளோபலைசேஷன்ன்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மெயின் இதுவே பார்த்தீங்கன்னா மணி மோட்டிவ். ஸோ இப்போ பணத்தை நம்ம வெளியே எடுத்து போட 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 இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்ம வேற ஒரு வெளிநாட்டோ அல்லது வேற ஒரு இடத்துல உருவாகிற ஒரு பொருளையோ நம்ம டிபெண்ட் பண்ணி ஆகுற மாதிரி வரும். இதோட கான்சிக்வன்சஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். எஜுகேஷன், ஹெல்த்து, சேஃப்டி, செக்யூரிட்டி, லேண்டு, ஃபுட்டு எல்லாத்துக்குமே இன்றைக்கி பிஸ்னஸாக மாறிடுச்சு. ஏன் இங்கேயே ஈஸியாக கிடைக்கும், ஏன் இதை பண்ணுறது இல்லை? நம்மளோடதை குறைச்சி பார்க்குறோம். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதனால் என்னமோ குறைச்சி பார்த்து ஒப்பிட்டு பார்த்துட்டு மற்றது தான் பெருசு, அங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லி கூட நம்ம முழுசாக பார்க்குறது இல்லை. இருந்தாலும் வெளிநாட்டில் இருக்குது அப்படின்னா அது நம்ம பொருட்கள் கூட எப்படி பார்த்து வாங்குகிறோம்? எக்ஸ்போர்ட் குவாலிட்டின்னா அது நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அது உண்மை தான், நல்லா தான் போட்டுட்ருக்கோம். ஆனால் அந்த எக்ஸ்போர்ட் குவாலிட்டியும் உருவாக்குறது நம்ம தான்றதை மறந்துடக்கூடாது. அதையே இங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களுக்கும் கொடுக்கலாம். ஸோ இந்த குளோபலைசேஷன் ஸ்டேட்டஸ் சிம்பிள் உருவாக்குறது ஒரு முக்கியமான கான்சிக்வன்சஸ். ஆல்சோ அது எல்லாத்தையும், பல அத்தியாவசியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே பிஸ்னஸை மாற்றிடுச்சு. அதெல்லாம் பிஸ்னஸாக இருக்கக்கூடாது. இதை ரெண்டை தவிர்த்து இன்னொரு முக்கியமான ஒரு நெகட்டிவ் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தனித்துவத்தை இழந்துட்டு வரோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே நம்மளோட சூழ்நிலைக்கு, நம்மளோட என்விரான்மெண்டல் கண்டிஷனுக்கு நம்ம காட்டன் தான் யூஸ் பண்ணணுங்க. காட்டன் தான் நமக்கு நல்லது. ஆனால் காட்டனை விட நீங்கள் யங்ஸ்டர்ஸ், எஸ்பெஷலி மேல் யங்ஸ்டர்ஸில் பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் ஆல்சோ எடுத்துக்கிட்டிங்கன்னா, மேக்ஸிமம் அவங்கள்ட்ட என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸு நம்ம நாட்டுக்கு அங்கே இருக்கக்கூடிய தட்பவெப்ப நிலைமைக்கு அது தேவையே இல்லாத ஒன்று. ஆனால் அது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அதை யூஸ் பண்ணுறத பெருமைன்னு நினைக்கிறோம். அதை ஸ்டைலாக நம்ம வெளியே போட்டு போகிறோம். ஆனால் இங்கே விளையிற காட்டன் வேஷ்டிகளை போடணும்னா அதுக்குள்ள ஸ்டேட்டஸ் வேறு.
ஸோ இப்போ புரியுதா? நம்ம தேவையில்லாத விஷயங்களுக்கு, அதாச்சும் வெளியே உண்டாகிற விஷயங்களுக்கு நம்ம கிட்டத்தட்ட அடிமை மாரி ஆயிட்டோம். ஸோ இந்த புக்ஸ் இத பத்தி நீங்க இன்னும் குளோபலைசேஷன் அண்ட் இட்ஸ் டிஸ்கண்டன்ட்ஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. எழுதின ஒரு ஆத்தர் பார்த்தீங்கன்னா, ஜோசப் ஸ்டிக்லிட்ஸ். அந்த புக்ஸ் வாங்கி படிங்க. நல்லாயிருக்கும். அதில் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. நிறைய வெளிநாட்டில் நடந்த எடுத்துக்காட்டுகளை எல்லாம் சொல்லியிருப்பாரு. அவரு குளோபலைசேஷனுக்கு எதிராக போராடினவர் தான். யூஎன்ல வேலை பார்த்தவர். ஸோ இந்த இதில் குளோபலைசேஷனில் முக்கியமான லாஸஸாக நான் கருதுறது யூனிக்னஸ். யூனிக்னஸ்னால் ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு நாடாகட்டும், ஒவ்வொரு மொழியாகட்டும், ஒவ்வொரு கலாச்சாரம் ஆகட்டும் எல்லாத்துக்குமே ஒரு யூனிக்னஸ் இருக்கும். அது இன்னைக்கு நம்ம இழந்துக்கிட்டே வரோம். அதுவும் ரொம்ப வேகமாக இழந்துட்டு வரோம். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டீ அண்ட் காஃபி. டீயும் காஃபியும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலேருந்து ஜப்பான் வரைக்கும் போனீங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த டீயும் காஃபியும் கிடைக்கும். ஆனால் ஒவ்வொரு நாட்டிலையும் அங்கேயே உள்ள விளையுது பாருங்கள். அதோட மகிமையாக அந்த மக்களுக்கும் தெரியறதில்ல, அது வெளியே இருக்கிறவங்களுக்கும் புரியறதில்ல. நம்ம நாட்டிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூழ், பருத்திப்பால், நவதானிய பால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சத்து நிறைந்தது. சக்தியும் கொடுக்குறது, சத்தும் நிறைந்தது. ஆனால் இது இன்னைக்கு கிடைக்கிறது மொத்த ஒரு ஊரில் கிடைக்கிறதுன்னு பார்த்தா கை விரல் விட்டு எண்ணிடலாம், அவ்வளோதான் இருக்கும். ஆனால் டீயும் காஃபியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஊர்லேயே பார்த்தீங்கன்னா பல கடைகள் இருக்குது டீயும் காஃபியும் சப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நம்மளோட நல்ல விஷயங்களை இழந்துட்டு இன்னொரு விஷயம் அது தேவையோ தேவையில்லையோ அது தெரிஞ்சுக்கிறதே இல்லை. நான் அதுக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட அடிமையாயிட்டோம். அடிமைன்றதை விட மோசமான விஷயம் என்ன தெரியுமா? ஒன்று தேவையா இல்லையான்னு நம்ம உணராமலே அது நமக்கு தேவைதான்னு சொல்லி முடிவு எடுக்கிறது. அதாச்சும் இதை சிம்பிளாக சொல்லணுன்னா ஆட்டு மந்த மாதிரி அடுத்தவன் பண்ணுறான்னா அதை அப்படியே பார்த்து நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறோம். இந்த எண்ணத்தை இன்னைக்கு குளோபலைசேஷன் நமக்குள்ள தெளிவாக திணிச்சிருச்சு. இதுதான் இன்றைய வெளிநாட்டில் வாழ்கிற கேபிட்டலிஸ்ட் முதலாளிகளோட இன்வெஸ்ட்மெண்ட். இதுதான் இதை மார்க்கெட் பண்ணுறதுக்காக அவங்க பல விளம்பரங்கள் எடுக்கிறாங்க. நம்மள்ட்ட இருக்கிற கூலை விடவா அந்த ஹார்லிக்ஸும் பூஸ்ட்டும் நல்லது? கண்டிப்பாக இல்லை. ஆனால் இன்றைக்கி ஹார்லிக்ஸும் பூஸ்ட்டும் தான் ஸ்டேட்டஸாக வச்சு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதை ஒரு பெருமைன்னு நினச்சி குடிச்சிட்ருக்கோம். பருத்தி பாலம், நவதானி பாலம் அதெல்லாம் பெருசாக இல்லை. ஆனால் இந்த ஹார்லிக்ஸும் பூஸ்ட்டுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் அதிகம். ஓகே, இன்றைக்கி இவ்வளோ பார்த்தோம். ஸோ இனிமேல் ஃப்யூச்சரில் குளோபலைசேஷன் மற்றும் பல அதர் தலைப்புகளில் விஷயங்களை பார்க்கலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.